இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா நேராக எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு போனால் கண்டிப்பாக கார்த்தி அங்கே எதுவும் வந்தானா, இல்லை அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரித்தா கார்த்தியை பற்றி ஏதாவது ஒரு குழு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இலக்கியா தனது வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. தேடுதல் வேட்டையை கௌதமை எப்படியும் வெளியே கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இலக்கியா எஸ்எஸ்கே ஆஃபீஸ் போகிறாங்க. இலக்கியா போன மாதிரி அங்கே எஸ்எஸ்கே ஆஃபீஸில் இல்லை. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு கார்த்திக்குடைய ஃபோட்டோலாம் காட்டி அங்கே விசாரிக்கிறாங்க இலக்கியா. ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் மேடம், கார்த்திக் சார் வந்தாங்க, வந்துட்டு கிளம்பிட்டாங்க, ஆனால் அவர் எங்கே போனார்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எஸ்எஸ்கே சார் வந்துடுவார், அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேளுங்க மேடம், கண்டிப்பாக அவர் சொல்லுவார் என்ன நடந்துச்சு அப்படின்னு. எல்லோரும் இதே சொல்லவும் இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எப்படியாவது கௌதமை வெளியே கொண்டு வரணும், அதுவும் கௌதம் கார்த்திகை கடத்தலை அப்படின்னு கண்டிப்பாக நிரூபிச்சாகணும். ஏன்னா இந்த விஷயம் இப்போ பேப்பரில் வந்துடுச்சு. எல்லோரும் கௌதமை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. கௌதம் பாவம் செய்யாத தப்புக்கு இப்போது ஜெயிலில் உட்காந்துருக்காரு. அவரை வெளியே கொண்டு வரும்போது இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு திரும்பவும் பேப்பரில் போடணும். அப்படி போட்டு தான் அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு இலக்கியா முடிவோடு இருக்காங்க. அப்படி இலக்கியா அங்கே விசாரிச்சுட்டு கிளம்பும்போது அந்த இடத்துல ஒரு கூட்டுற லேடியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இலக்கியாவுக்கு சந்தேகம், என்ன இது பார்க்கறது நம்ம ரேவதி அத்தை மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது கரெக்டாக ரேவதி அம்மாவும் கூட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருதுன்னு சொல்லி மாஸ்க் லைட்டாக கழட்டுறாங்க. கழட்டவும் இலக்கியா ரேவதி அம்மாவை பார்த்துறாங்க. பார்த்ததும் ரேவதி அம்மா இலக்கியாவை பார்த்துறாங்க. 2 பேரும் பேச முடியாமல் அப்படி நிற்கிறாங்க. இலக்கியா அவனை கிட்டே போயிட்டு, அத்தை என்ன கோணத்தை என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க, அந்த எஸ்எஸ்கே நமக்கு பிடிக்காதவன், அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து இப்படி க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துட்ருக்கீங்களே, உங்களுக்கு என்னாச்சத்தை, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை நாங்கள் எப்படி பார்த்துட்ருக்கோம், ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வந்து எதுக்கு இந்த தேவையில்ல வேலை உங்களுக்கு அப்படின்னு இலக்கியா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரேவதி அம்மாவோ, இலக்கியா நான் சொல்ல கேளுமா, இங்கேருந்து பேச வேணாம், எப்போ வேணாலும் எஸ்எஸ்கே வர வாய்ப்பு இருக்குது, நீ வாமா அப்படின்னு இலக்கியாவை நம்ம ரேவதி அம்மா தனியாக அடிச்சுட்டு போகிறாங்க. போனதும் இலக்கியா உடனே, எதுக்கத்த அந்த எஸ்எஸ்கே பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஐயோ இலக்கியா நான் தான் இங்கே வேலை பார்க்குறேன்னு அந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரியாது, தெரியாமல் தான் நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், அதனால தான் உனக்கு இங்கே அழைச்சி வந்தேன். என்னத்தை சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி எதுக்கு எஸ்எஸ்கேவுக்கு தெரியாமல் இங்கே வேலை பார்க்கணும், அப்படி என்ன காரணத்தை, என்ன இலக்கியா என்ன உனக்கு தெரியாதா, கௌதமுக்கு இருக்கிற ஒரே எதிரி இந்த எஸ்எஸ்கே மட்டும்தான், இந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ணாலே கௌதமுக்கு வர பாதி பிரச்சனையை நாம் சரி பண்ணிடலாமா, என்னத்தை சொல்கிறீங்க, அப்படின்னா இப்போ கௌதம் கடத்தாத கார்த்திகை கடத்திட்டாரு, சொத்துக்காக தான் இப்போலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தேவையில்லாமல் அவர் மேலே அபாண்டமாக பழி போட்டு இப்போ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்களே அத்தை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே இவ்வளோ நாள் இருந்தீங்கல்ல, அப்போது கார்த்திகை யார் கடத்தினது, கௌதம் தான் கடத்தினா, சொல்லுங்க அத்தை, அப்போ அந்த எஸ்எஸ்கே என்ன பிளான் பண்ணியிருக்கான் சொல்லுங்க அத்தை. இருக்கியா கார்த்திக் லாஸ்ட்டாக இங்கே தான் வந்தான், இங்கே வந்துட்டு அவன் டெல்லி போகணுன்னு சொல்லி கிளம்புனான், அப்போ எஸ்எஸ்கே அவனுடைய டிரைவர் மூலயமா தான் கார்த்திகை வெளியே அமிச்சான். வந்த கார்த்திக் வரும்போது நல்லா தான் இருந்தான், ஆனால் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து எஸ்எஸ்கேட்ட பேசிட்டு வெளியே வரும்போது அவன் நிதானமே இல்லாமல் இருந்தான் இலக்கியா. அதை வச்சு பார்க்கும்போது அந்த எஸ்எஸ்கே தான் ஏதோ பண்ணி கார்த்திகை கடத்திருப்பான், ஆனால் அவன் எங்கே கொண்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறது அந்த டிரைவருக்கும் எஸ்எஸ்கேக்கு மட்டும் தான் தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தானா கண்டிப்பாக அதையும் கண்டுபிடிச்சிடலாம் இலக்கியா அப்படின்னு ரேவதிமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே தாச்சா இனியும் நம்ம எஸ்எஸ்கேவும் சேர்ந்து ஆஃபீஸ் வராங்க. அங்கே பாரு இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே வந்துட்டான், அதுவும் இன்றைக்கி அவன் மனைவி அழைச்சி வந்திருக்கான், என்ன விஷயம்னு தெரியலை, இரு இலக்கியா நான் போயிட்டு முதல்ல என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு ரேவதி அம்மா சொல்கிறாங்க. உடனே இலக்கியா கேட்குறாங்க, அது எப்படி அத்தை நீங்கள் பார்ப்பீங்க, இரு இலக்கியா வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி அம்மா காஃபி எடுத்து போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே தாட்சாயினி, இங்கே பாரு இப்போ காஃபி ஒன்று தான் குறைச்சலாம், எடுத்துகிட்டு கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே உடனே, ஏன் தாட்சாயினி காஃபியை குடி, அதுக்குள்ளே நான் உனக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு நம்ம ரேவதி அம்மாவும் காஃபி வச்சுட்டு சைடில் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கவனிக்காமல் தாட்சாயினி எஸ்எஸ்கே 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கார்த்தியை கடத்தி கௌதம் இப்போ உள்ளத்தில் வச்சுருக்கோம், ஆனால் அந்த இலக்கியா சும்மா இல்லாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவள் கையில் கார்த்திக் கண்டிப்பாக கிடைக்கவே கூடாது எஸ்எஸ்கே. தாட்சாயினி அவங்க நினைக்கிற மாதிரி கார்த்திகை நான் சாதனத்தில் இருக்கல, நம்மளுடைய பழைய வீடு இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச கம்பெனி இருந்துச்சு, ஆமாம் எஸ்எஸ்கே, அந்த கம்பெனிக்குள்ளே தான் இப்போ கார்த்திக் இருக்கான், அங்கே அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது, அதனால் ரொம்ப பாதுகாப்பாக அவன் அங்கே இருக்கான்,
அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கௌதம் ஜெயிலில் தான் இருக்க போகிறான். ஏன் அப்படியும் கௌதம் வெளியே வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த கார்த்திகை அங்கேயே போட்டு தள்ளிட்டு அந்த பழி தூக்கி கௌதம் மேலே போட்டு கௌதமை நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்பத்தை கூட நான் தயங்க மாட்டேன் தாட்சாயினி. அவன் என்றைக்கு ஒன்று அடிக்கிறது கை வாங்கினானோ அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவனுடைய கடைசி வாழ்க்கையை ஜெயிலில் தான் கழிக்க போகிறான். நீ ஏன் அவனை விட்டாலும் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கண்டிப்பாக அந்த கௌதமை அழிக்காமல் விட மாட்டேன் தாட்சாயினி அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறான். அதை காரணம் ரேவதிக்கு அப்போ தான் புரியுது கார்த்திக் எங்கே இருக்கான், இவங்க திட்டம் என்ன அப்படின்னு. பொறுமையாக வெளியே வந்து ரேவதி இலக்கியிட்ட போயிட்டு கார்த்திக் எங்கே இருக்கான் அப்படிங்கிற அடையாளத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் இதுமாதிரி எஸ்எஸ்கே பேசின எல்லாத்தையும் நம்ம ரேவதி அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு இலக்கியா செம்ம ஷாக்காக வராங்க. அதுக்கப்புறம் இலக்கியா தனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க, இது மாதிரி கார்த்திக் அந்த எஸ்எஸ்கே தான் கடைச்சி வச்சுருக்கான், நீங்கள் வந்தீங்கன்னா கார்த்திக் கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கும் கௌதமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வேணும்னு கௌதம் சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு இலக்கியா பேசி அதுக்கப்புறம் நேராக அந்த இடத்துக்கும் போவாங்க. போயிட்டு கார்த்திகை காப்பாற்றுவாங்க. அங்கே இருக்கிற ரவுடி பசங்க மூலிமா கார்த்திக் அடுத்தது அந்த எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற உண்மை வெளியே வரும். அதுக்கப்புறம் இலக்கியா சொன்ன மாதிரியே எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரையும் கைது பண்ண வச்சு கௌதம் மேலே தப்பும் இல்லை, கடத்தினது இவங்க 2 பேர் தான் சொல்லி நிரூபித்து கௌதம ஒரு நிரபராதியாக இலக்கியா வெளியவும் கொண்டு வருவாங்க.